ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதியிங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்காவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அலகிர்ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். Hari Om. Mataji, I have sent you Gita with 8 commentaries. Gita with 8 commentaries book I have sent you on Telegram. Oh. And Okay. While getting Ramaraya Kavi, I found the file was corrupted. So I will check in my storage whether I have uncorrupted file. If it is there, then I will send that also. Okay. Thanks. So only when Dharman comes, I'm going to the other room. Okay. நாம சைவ திருமுறைகள் 12 திருமுறைகள் ஸ்தோத்திர நூல்கள்ல 12வதான பெரிய புராணம் சேக்கிழார் எழுதினது. நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர் எழுதியிருக்காரு. அது பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல தேவாரத்துல முதல் 3 தேவாரத்தை பாடின அல்லது முதல் 3 தேவாரங்களாக தொகுக்கப்பட்டிருக்கிற திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு இருக்கிறோம். திருவாதிரை சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. சில நட்சத்திரங்களோட மட்டும்தான் திரு அப்படின்னு தமிழ்ல சேர்த்து சொல்லுவோம். அதுல ஒண்ணு திருவாதிரை, அது சிவன் நட்சத்திரம். திரு ஓணம், அது விஷ்ணு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இப்படி இன்னும் ஒரு நட்சத்திரம் சொல்றதா இருந்தால் தமிழ்ல அந்த வழக்கம் இருக்கு, திருக்கார்த்திகை. மீதி எந்த நட்சத்திரத்தையும் பொதுவா தமிழ்ல திரு சேர்த்து நாம சொல்றது இல்லை. அந்த பெருமையுள்ள சிவனுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தார் திருஞான சம்பந்தர். அவர் உமாதேவியுடைய ஞானப்பாலை உண்டு சிவஞான சம்பந்தராக மாறி திருத்தலங்கள் எல்லாம் போய் தாய் மதத்தை விட்டு சனாதன தர்மத்தை விட்டு போயிருந்த ஜனங்களை மீண்டும் சனாதன தர்மத்துக்கு கொண்டு வந்துட்டு இருந்தார். திருக்கோவில்கள் வழிபாட்டை எல்லாம் புதுப்பித்தார். அந்த பாதையில திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவரோட சேர்றார். அவருடைய பாடல்களுக்கு எல்லாம் அவர் யாழில வாசிக்கிறார். இவங்க எல்லாருமா சேர்ந்து திருத்தலங்கள் எல்லாம் விஜயம் பண்றாங்க. இப்படி இருக்கும்போது குழந்தை, 3 வயசு குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளருது. தில்லை தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு திருப்பதிகள் தரிசிச்சு திருநெல்வாயில் அறத்துறை அந்த திருப்பதியை தரிசிக்கணும் அப்படின்ட்டு வராங்க.
இவர் கொஞ்சம் வளர்ந்ததுனால வளர்ந்த பிள்ளைய இடுப்புல தூக்க முடியாது. அதனால இவரு நடக்கிறார் கோவிலுக்கு. இவரு நடக்கிறத பார்த்து சிவபெருமானுக்கு பொறுக்கல, சின்ன குழந்தை நடக்கிறத பார்த்து. அதனால அவர் என்ன பண்றார், குழந்தைக்கு முத்து சிவிகை, முத்து வெண்கொடை, முத்து சின்னங்கள் எல்லாம் சிவபெருமான் வழங்குறார். திருநெல்வாயில் அறத்துறை வருகிற வழியில மாறன்பாடியில் இவர் தங்கி இருக்கும் போது திருநெல்வாயில் அறத்துறையில் உள்ள அந்தணர்கள் எல்லாம் இதெல்லாம் கொண்டு கடவுள் பகவான் கொடுத்தார், சிவபெருமான் கொடுத்தாருன்னு சொல்லி திருஞான சம்பந்தர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. திருஞான சம்பந்தருக்கும் பகவான் கனவுல பகவான் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் முத்துச்சீவிகையில ஏறி திருநெல்வாயில் அறத்துறை வந்து அங்க தங்கி இருந்து பகவானை வழிபட்டுட்டு இருந்தார். அங்க இருந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஒரு இடத்துல போய் தங்கி இருந்து பக்கத்து கோவில்கள் எல்லாம் போயிட்டு வருவாங்க. அப்படியே திருநெல்வேலி மாதிரி கோவில்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தார். அப்படி இருக்கவே அவருக்கு நமக்கு வெளியூர்ல இருந்தா சொந்த ஊர் ஞாபகம் வர்றது மாதிரி அவருக்கு வேற திருக்கோவில்கள் இருக்கும்போது அப்பப்போ தோணியப்பர் ஞாபகம் வரும், சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் ஞாபகம் வரும். அவருக்கு அருள் புரிந்தது தோணியப்பர் தானே, அதனால அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்பினார். அதனால திருநெல்வாயில் அறத்துறை சுவாமிகளை வணங்கி சீர்காழி திரும்புற வழியில திருப்பழுவூர், திருவிஜயமங்கை, திருவைக்கா, திருப்புறம்பயம் இந்த கோவில்கள் எல்லாம் வழிபட்டுக்கிட்டே அப்படியே திருச்சேய்ஞலூர் வந்து சேர்ற. இந்த நாயன்மார் கதையில குவிஸ் வைக்கிறதுக்கு நிறைய இடம் உண்டு, வாய்ப்பு உண்டு. இப்ப திருச்சேய்ஞலூர் இந்த ஊரு ஏதாவது ஞாபகம் வருதா? நீங்க கேட்ட மாதிரி இருக்கா? திருச்சேய்ஞலூர் தான் சிவன் அடியாரான சண்டேஸ்வர நாயனார் பிறந்த ஊர். அந்த ஊர் வந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இறங்கி அங்க கோவிலுக்கு போய் சிவபெருமான கண்டு தொழுதார். சண்டேஸ்வர நாயனாருடைய திருத்தொண்ட பதிகத்துல வச்சு பாடினார். அப்புறம் அங்கிருந்து மீண்டும் சீர்காழி நோக்கி பயணத்தை தொடங்கினார். திருப்பனந்தாள். திருப்பனந்தாள் அப்படிங்கிறது சைவ மடங்கள்ல ஒரு முக்கியமான மடம் இருக்கிற ஊர். திருப்பனந்தாள் மடம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பந்தனநல்லூர், திரு ஓமம்புலியூர், திரு ஓமாம்புலியூர், திருவாழ்கொழிப்புத்தூர், திருக்கடம்பூர், திருநாரையூர், திருக்கருப்பரியலூர் இந்த மாதிரி ஊர்கள்லையும் போய் கோவிலுக்கு போய் பகவானை வழிபட்டு ஊர் மக்களை பார்த்து நீங்க இந்து சமயத்துக்கு மீண்டும் வரணும்னு சொல்லி அழைச்சு வர வச்சு இருக்கிற இந்துக்களுக்கு தைரியம் கொடுத்து அவர்களை எல்லாம் ஆசுவாசப்படுத்தி அப்படியே சீர்காழி தான் பிறந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார். அப்புறம் திரு நீலகண்ட யாழ்ப்பாணரை சகிதம் வந்து சேர்ந்தார். இப்படி வந்து சேரும்போது அவருக்கு கொஞ்ச நாள்ல அங்கேயே இருக்கும்போது உபநயனம் பண்ற வயசு வருது. சுமார் 6 வயசு ஆகுதுன்னு நாம கெஸ் பண்ணலாம். 6 வயசு வாக்குல உபநயனம் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கான சடங்குகள் எல்லாம் செய்தாங்க. அவருக்கு உபநயனம் பண்ணி
பூணூல் போட்டு குடுமி வச்சு காயத்ரி மந்திர உபதேசம் கொடுத்து சந்தியாவந்தனம் சமிதாதானம் எல்லாம் கத்துக் கொடுத்து இது பண்ணாங்க. இவரு கருவிலே திரு வாய்த்தவருங்கிறதுனால அவர்கள் சொன்ன மந்திரங்களுக்கெல்லாம் விளக்கம் அவர்களுக்கே சொல்லிக் கொடுத்தார். அவங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருந்தாங்க, மந்திரம் தெரியும், அர்த்தம் தெரியாது, அதெல்லாம் இவர்கிட்ட கேட்டு கத்துக்கிட்டாங்க. நமசிவாய மந்திரம் தான் எல்லா மந்திரத்துக்கும் தாய் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாட்டு ஒரு பதிகமும் பாடினார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும்னு தொடங்குற ஒரு திருப்பதிகம். அதுல வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே அப்படின்னு பாடினார். இப்படி ஒரு உபநயனம் பண்ணி இருக்கிற இந்த சமயத்துலதான் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருஞான சம்பந்த சுவாமிகளை பத்தி கேள்விப்படுறார். அதனால தானும் அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு சீர்காழிக்கு வருகிறார். இப்படி திருநாவுக்கரசு சுவாமிகள் வராருன உடனே இவர் போய் அவரை எதிர்கொண்டு இவர் அவரை வணங்க, அவர் இவரை வணங்க, ரெண்டு பேரும் வணங்கி ஒருவரை ஒருவர் வணங்கி கோவில் போய் தரிசனம் பண்ணி பாடி வழிபட்டாங்க. அப்புறம் அவரை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்தெல்லாம் கொடுத்து கொஞ்ச நாள் சீர்காழியிலேயே அப்பர் சுவாமிகள் தங்கியிருந்தாங்க. பிறகு வேற திருப்பதிகளை எல்லாம் தரிசனம் பண்றதுக்காக வேண்டி அப்பர் சுவாமிகள் அவற்றை விடை பெற்று கிளம்பினார். இவரும் கொஞ்சம் தூரம் போய் வழி அனுப்பிட்டு வந்தார். பொதுவாக இது நம்ம ஒரு பாரம்பரிய பழக்கம். யாராவது நம்ம வீட்டுல இருந்து வந்துட்டு போறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் தூரம் போய் வாசல் வரை போய் வழி அனுப்பி விடுறது, அல்லது பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போய் வழி அனுப்பி விடுறது, அல்லது ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ஏரோட்ராம் வரைக்கும் போய் வழி அனுப்பி வைக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் முன்னாடி இருந்தது. அதனால முறைப்படி அவரை வழி அனுப்பி வச்சுட்டு மீண்டும் சீர்காழிக்கு திருஞான சம்பந்தர் திரும்பினார். சீர்காழியில அவர் அப்படி இருக்கும்போது சீர்காழி பகவான் மேல பல வகையான சித்திரக்கவிகள், செந்தமிழ் மாலைகள் எல்லாம் பாடினார். சில பெயர்கள் சொல்றதா இருந்தா திருமொழி மாற்று, திருமாலை மாற்று, திருவழிமொழி, திருவியமகம், திரு இயமகம், திருவேக பாதம், திருவிருக்கு குரல், திருவெழுக்கூற்றிருக்கை, ஈரடி மேல் வைப்பு, நாலடி மேல் வைப்பு, திருவிராகம், திருச்சக்கர மாற்று, இப்படி எல்லாம் நிறைய பாமாலைகளை பாடி, அதாவது பாக்களால மாலை, தேவாரம்ங்கிற வார்த்தைக்கு கூட தேவ ஆரம் அப்படி ஒரு அர்த்தம் எடுக்கலாம், தே ஆரம் அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம். தெய்வத்துக்கு மாலையாக பாடல்களை சமர்ப்பிக்கிறதுனா அதுக்கு தேவாரம்னு பேரு. இப்படி தோணியப்பரை அவரு பாடி வழிபட்டு வந்தார். இப்படி இருக்கவே அவருக்கு மற்ற கோவில்கள், கிராமங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு தோணுச்சுது. அது அப்பா கிட்டையும் சொன்னார். அப்ப அப்பா சொன்னாரு, எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேள்வி செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா நீ சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால இப்போ உன்னை தனியா அனுப்புறதுக்கும் மனசு இல்லை, அதனால உன் கூடயே வரேன், சேர்ந்து போவோம் அப்படின்ட்டு பையன் கூடவே அவரு கிளம்பினார். அப்பாவும் பிள்ளையுமா மற்ற பக்தர்களுமாக இவங்க திருத்தல யாத்திரை கிளம்பினாங்க. நீலகண்ட யாழ்ப்பாணர் கூட கிளம்பினார். அப்படியே அவங்க திருக்கண்ணார் கோவிலுக்கு போனாங்க. அங்கிருந்துட்டு காவிரியினுடைய வடகரைக்கு போய் அங்கிருந்து மேற்கு திசை பார்த்து போக ஆரம்பிச்சாங்க. பொதுவா
இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் கொஞ்சம் டேட்டா மாதிரி இருக்கும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டாரிசிட்டி இருக்கு. இந்த இடங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவன் இன்னைக்கு ஒரு மேப்பு போட முடியும். எப்படி வால்மீகி ராமாயணத்துல குறிப்பிடப்பட்ட இடங்கள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு, மகாபாரதத்துல குறிப்பிடப்பட்ட இடங்கள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. இதெல்லாம் அதனுடைய ஆத்தென்டிசிட்டியை அதிகப்படுத்துது. நிறைய பேர் நமக்கு நவீன தலைமுறைக்கு எந்த ஆராய்ச்சியும் கிடையாது, ரொம்ப சுலபமா கதை கட்டுக்கதைங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லை, இதுக்கு பின்னாடி வரலாறு இருக்குங்கிறதுனால அந்த விவரங்களை சொல்றேன். அப்படி காவிரி வடகரை போய் மேற்கு திசையா ஒவ்வொரு திருத்தலமா தரிசிச்சுட்டு போக ஆரம்பிச்சார். திருப்புள்ளிருக்கு வேலூர், திருநிந்தியூர், திருநீடூர், திருப்புங்கூர், திருமண்ணிப்படிக்கரை, திருக்குறுக்கை, திருவன்னியூர், திருப்பந்தனநல்லூர், திருமணஞ்சேரி. இந்த பேர் ஒருவேளை மறுபடி வந்தா வரும்னு நினைக்கிறேன், அல்லது வேற எங்கேயோ அதை கேள்விப்பட்ட ஞாபகம் எனக்கு. திருமணஞ்சேரி, அது திருவெதிர்கொள்பாடி, திருவேள்விக்குடி, திருத்துருத்தி, திருக்கோடிக்கா. திருவேள்விக்குடி யஜ்ஞங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய இடமா இருந்தா தான் திருவேள்விக்குடிங்கிற பேர் வந்திருக்கும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல யாக யஜ்ஞங்கள் நடந்தது அப்படின்னு அந்த ஊர் பேர்லயே இருக்கு. அப்ப திருத்துருத்தி, திருக்கோடிக்கா, திருக்கஞ்சனூர், திருமாந்துறை, திருமாங்கலக்குடி, திருமங்கலக்குடி, திருவியலூர், திருந்துதேவன்குடி, திரு இன்னம்பர், வடக்குரங்காடுதுறை, திருப்பழனம், திருவையாறு. திருவையாறு நம்ம ஏற்கனவே அப்பர் சுவாமி வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். மாதர்பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி ஒரு கைலாச காட்சி கண்ட திருத்தலம். திருநெய்த்தானம், திருமழபாடி, மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை எல்லால் இனி யாரை நினைகேனே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமி பாடினது. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து பின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. அப்புறம் திருக்கானூர், திரு அன்பிலாந்துறை, வடகர மாந்துறை. இப்படி ஒவ்வொரு ஊரும் போறது, கோவில்கள்ல தரிசனம் பண்றது, சனாதன தர்ம ஜனங்களுக்கு ஊக்கம் கொடுக்கிறது, மதம் மாறி போனவங்களை மீண்டும் தாய்மதம் திருப்பி கொண்டு வர்றது, அவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்றது, எல்லா கோவில்களையும் திருப்பதிகம் பாடுறது, இப்படியே பாடி மழ நாட்டிற்குள்ள புகுந்தார். அப்படியே வடகரை வழியா போகும்போது திருப்பாச்சிலாசிரமம் அப்படிங்கிற ஊருக்கு போனார். அங்க கொல்லிமழவன் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார். அவருக்கு ஒரு மக இருந்தா. மகளுக்கு முயலகன் அப்படின்ட்டு ஒரு நோய். திருப்புகழ் கேட்டிருந்தா ஒருவேளை இந்த வரி கேட்டிருப்பீங்க. முயலகன் வாதம் அப்படின்ட்டு ஒரு பாடல் வரி வரும் திருப்புகழ். வலிப்பு நோய் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். பிட், காக்கா வலிப்பு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நோய் அந்த குழந்தைக்கு. அதுல ராஜா மணி, மந்திரம், ஔஷதம் எல்லாம் முயற்சி பண்ணார். குழந்தைக்கு எதுனாலையும் சரியாகல. அதனால வேற வழி இல்லாம ஆண்டவனே கதின்னு சொல்லி கோவில்ல கொண்டு மகளை வச்சிட்டார். பொதுவா நம்ம பாரம்பரியத்துல அப்படி ஒரு பழக்கம். ஏதாவது நம்மால சரி பண்ண முடியாத நோய் நொடிகள் நமக்கு இருந்ததுன்னா கோவில்கள்ல போய் தங்கி இருக்கிறது. நோய் குணமாகிற வரைக்கும் கோவில்கள்லயே தங்குறது. அப்படி இந்த ராஜா கொல்லிமழவனும் அவருடைய மகளை கோவில்ல கொண்டு வச்சிருந்தார். இந்த சமயத்துல திருஞான சம்பந்தர் அங்க வருகை புரிகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு அவரை எதிர்கொண்டு வரவேற்று கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தார். அப்போ திருஞான சம்பந்தர் அந்த ராஜாவுடைய மகளை பார்க்கிறார். விவரம் விசாரிக்கிறார், யார் இது, என்ன விஷயம் அப்படின்னு.
ராஜா விவரத்தை சொல்றார். அப்போ திருஞான சம்பந்தர் துணிவளர் திங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம் பாடி மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே அப்படிங்கிற வரி வச்சு பாடினார். இப்படி இந்த குழந்தையை நீ சோதிக்கலாமா? இப்படி அவரு பகவானை விரும்பி பாட அவருடைய வேண்டுதல் கேட்டு அந்த குழந்தைக்கு நோய் தீர்ந்தது. அற்புதங்கள் இப்படி பல பல அடியார்கள் நிகழ்த்தி இருக்காங்க. ஒண்ணுக்கு அடுத்து ஒன்னா வந்துகிட்டே இருக்குது, பாக்குறோம். இதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்முடைய நாட்டுல நடந்திருக்கு, நம்முடைய அடியார்கள் நிகழ்த்தி இருக்காங்க அப்படின்னு தெரியாது. அதனால நாம என்ன பண்றோம், நம்ம கூட உள்ளவங்க இறக்குமதியான மதங்கள் கதைகளை கேட்டுக்கிட்டு அவைகள் சிறந்ததுன்னு நினைச்சு போயிடுறாங்க. அவைகளெல்லாம் நம்முடைய மதத்துக்கு கால் தூசுக்கு வராது. இங்க கடவுள் இல்லை, கடவுளுடைய அடியாரே நிறைய சாதிப்பார். அப்புறம் திருநாவுக்கரசர் அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் பண்ணி அடுத்து யாத்திரையை தொடர்ந்தார். திருப்பைநீலி, திரு ஈங்கோய் மலை. இந்த ஈங்கோய் மலையில ஒரு லலிதா மகிழா சமாஜம்னு ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பவும் அது தலைவி அண்மையில சமாதியானாங்க. பெண்கள் ஸ்ரீவித்யா வழிபாடு, சாக்த வழிபாடு பண்ணுகிற ஒரு ஆசிரமம் அது. இப்போ இந்த காலத்துல அந்த திருங்கி ஈங்கோய் மலைக்கு அந்த காலத்துல திருஞான சம்பந்தர் விஜயம் செய்தார். அப்புறம் அங்க இருந்து கொங்கு நாட்டுல மேற்கு பகுதியா போகலாம் அப்படின்ட்டு காவிரியுடைய தென்கரைக்கு வந்தார். வடகரை தலம் எல்லாம் யாத்திரை பண்ணிட்டு இப்ப தென்கரைக்கு வந்தார். தென்கரையில திரு கொடிமாட செங்குன்றூர் அல்லது செங்கோட்டை அப்படின்னு அறியப்படக்கூடிய இடத்துக்கு வந்தார். அங்கிருந்துட்டே திருநனா, இன்னைக்கு அந்த ஊருக்கு பவானின்னு பேரு, ஈரோடு பக்கம் இருக்கு, அங்க போய் வந்தார். இப்படி இருக்கவே மழைக்காலம் முடிஞ்சு, அதாவது புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை காலங்கள்ல இருந்திருக்கலாம். மழைக்காலம் முடிஞ்சு பனிக்காலம் வந்தது. மாசி பங்குனி தொடங்குது. மார்கழி தை, மாசி பங்குனியை விட மார்கழி தை தொடங்குது. குளிர் அதிகமாச்சுது. பொதுவா விஷப்பனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பனிக்காலத்துல ஒரு விதமான ஜுரம், பனி ஜுரம், காய்ச்சல் வரும். எனக்கு தெரிஞ்சு இப்ப கூட கொஞ்சம் கொஞ்சம் அது இருக்குது. இந்த சீசன் ஃப்ளூ அப்படின்னு சொல்லலாம். அந்த பகுதியில அந்த மாதிரி குளிர் ஜுரம் வருகிற பழக்கம் இருந்திருக்குது. திருஞான சம்பந்தரும் அடியவர்களும் அந்த பகுதியில இருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் இது வரலாமே அப்படின்னு எல்லாரும் பயப்படும் போது திருஞான சம்பந்தர், இது இந்த நிலத்தினுடைய இயல்பு, நம்மளை எல்லாம் ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லி, பண்ணக்கூடாதுன்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணி அவ்வினைக்கு இவ்வினை அப்படின்னு தொடங்கக்கூடிய திருநீலகண்ட திருப்பதியத்தை பாடினார். அந்த ஜுரம் அந்த ஊரை விட்டு மட்டும் இல்ல, அந்த நாட்டை விட்டே அதுக்கப்புறம் போயிட்டது அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்புறம் கொஞ்ச நாள் திருஞான சம்பந்தர் அங்கே தங்கியிருந்தார். அங்கிருந்து திரு பாண்டி கொடுமுடி, திரு வெஞ்சமா கூடல், திரு கருவூர், இன்னைக்கு கரூர் அனில் பாலாஜி, 10 ரூபா பாலாஜி நல்லா அறியப்படுகிறவர் அப்படி சொன்னா தெரியுமா இருக்கும். அண்ணாமலையும் அந்த ஊர்ல, அந்த மாவட்டத்துல இருந்தா வந்தார். அந்த கரூர் எல்லாம் தரிசனம் பண்ணி அப்படியே கொங்கு நாட கடக்கிறார்.
பழைய காலத்துல தமிழ்நாடுங்கிறது பல நாடுகளா இருந்தது. பாண்டி நாடு, சேர நாடு, சோழ நாடு, கொங்கு நாடு, பல்லவ நாடு, நாஞ்சில் நாடு, வேணாடு, இப்படி நிறைய நாடுகள் இருந்தது. அந்த மழவன் சந்திச்சது மழநாடு. அப்படி கொங்கு நாட்டுல இருந்து அடுத்து மாணிக்கவர்பு, ரத்தினகிரின்னு சொல்லலாம், அல்லது வாட்போக்கி அப்படிங்கிற திருத்தலம் எல்லாம் தொழுது அப்படியே காவிரியுடைய தென்கரையில வந்துட்டு இருந்த திருப்பராய்த்துறை. இன்னைக்கு திருப்பராய்த்துறை சித்பவானந்த சுவாமி பேர்ல ரொம்ப பிரபலம். ராமகிருஷ்ண மடத்துல இருந்து வெளியே ஒரு சுவாமி அங்க ஒரு ஆசிரமம் தொடங்கினார். தமிழ்நாட்டுல ராமகிருஷ்ண விவேகானந்தர் கருத்துக்களை எல்லாம் பல இடங்களுக்கு கொண்டு போனவர். கல்வி நிறுவனங்கள் எல்லாம் அமைச்சு ரொம்ப வெற்றிகரமாக நடத்தினவர். கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு சுவாமி, சித்பவானந்தர்னு பேரு. தமிழில பகவத்கீதை, லலிதா சஹஸ்ரநாமம், ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி நூல்களை எல்லாம் மிக குறைந்த விலையில மக்களுக்கு கொடுத்து பிரச்சாரம் பண்ணவர். அந்த ஆசிரமம் திருப்பராய்த்துறை தான் தலைமையிடம். உங்களுக்கு ஆசிரமம் தமிழ்நாடு முழுக்க நிறைய இருக்கு. திருப்பராய்த்துறை அவங்களுக்கு தலைமையிடம். அந்த திருப்பராய்த்துறை, திருவாலந்துறை, திருச்செந்துறை, திருக்கக்குடிமாலை, திருமூக்கீஸ்வரம், திருச்சிராப்பள்ளி. இந்த திருச்சிராப்பள்ளி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய மையத்துல இருக்கிற மாதிரியான ஒரு இடம். திருச்சி அப்படின்னு இன்னைக்கு அறியப்படுது. மலைக்கோட்டை அப்படிங்கிற கோவில் அங்கு பிரபலம். அங்கிருந்து திருவானைக்காவல் அல்லது திருவானைக்கா நாம முன்னாடி பார்த்திருக்கிறோம். பஞ்சபூதஸ்தலம் அப்படின்ட்டு பஞ்சபூதங்களுக்கும் நினைவாக அதனுடைய அற்புதம் வெளிப்படும்படியாக சிவனுக்கு 5 கோவில்கள். அதுல நீர் அப்பு தலம் திருவானைக்காவல். அதுக்கு பின்னாடி ஒரு கதை சொல்லுவாங்க. கோவில் உள்ள நுழையக்கூடாதுன்னு ராஜா கட்டினாராம். அதை கட்டின ராஜா கோச்செங்கட் சோழன். திருஞான சம்பந்தர் அந்த இடத்துக்கு வந்தோன்னா அந்த ராஜாவுடைய நினைவாக அந்த ராஜாவையும் குறிச்சு அந்த பாடல்ல பாடியிருக்கார். கோச்செங்கட் சோழன் கதை அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். சிவலிங்கத்துக்கு ஒரு யானை தினமும் தண்ணீர் அபிஷேகம் பண்ணும். அங்க ஒரு செலந்தி இருந்தது. அந்த செலந்தி அந்த பகவானுக்கு மேல கூரை கட்டும், வலை பின்னும். யானை ஃபோர்ஸா மோட்டர்ல இருந்து தண்ணி அடிச்சது மாதிரி சிவபெருமான் அபிஷேகம் பண்ணும்போது அந்த செலந்தி வலை டேமேஜ் ஆயிடும். செலந்தி மறுபடியும் விலை கட்டும். யானை அபிஷேகம் பண்ணும்போது போயிடும். இப்படியே நடந்துட்டு இருந்து செலந்திக்கு ஒரு நாள் கோபம் வந்துட்டு என்ன பண்ணுது, யானையுடைய துதிக்கையில மூக்குக்குள்ள ஏறிட்டது. யானை அது பொறுக்க முடியாம தன்னுடைய துதிக்கையை அடிச்சு செலந்தி இறந்து போச்சுது, யானை இறந்து போச்சுது. 2 பேருக்கும் பகவான் நல்கதி கொடுத்தாரு அப்படின்னு இந்த கதை. அதுல அந்த செலந்தி தான் கோச்செங்கட் சோழனா பிறந்தது பிறகு அப்படின்னு சொல்லுவாங்க. கோச்செங்கட் சோழன் என் பேர் வந்தது அப்படின்னா சோழ வம்சத்துல அந்த குழந்தை பிறக்குது. அப்போ ஜோசியர் சொல்றாங்க, இந்த நேரத்துல குழந்தை பிறந்ததுன்னா அது நல்லது இல்லை, இன்னும் கொஞ்சம் பொறுத்து பிறந்தா நல்லா இருக்கும், பெரிய ஆளா வருவான் அப்படின்னு சொல்லவும் ராணி என்ன பண்ணாங்களாம், என்னை காலை கட்டி தலைகீழா தூக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி அந்த குறித்த நேரம் வரையிலும் ராணிய காலை கட்டி தலைகீழா தூக்கிட்டாங்க. அப்புறம் அந்த நேரம் வந்த பிறகு இந்த குழந்தைய இறக்குறாங்க. ராணியை கீழே இறக்குறாங்க, குழந்தை பிறக்குது. அந்த தலைகீழா கட்டி தூக்குனதுனால அந்த குழந்தைக்கு சிரசாசனம் பண்ணுனா கண்ணுல எல்லாம் ரத்தம் வந்துடும் இல்லையா. அந்த குழந்தை பிறக்கும் போது செவந்த கண்ணோட பிறந்துதான். அதனால அந்த குழந்தைக்கு செங்கட் சோழன் அப்படின்ட்டு பேர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜா சிவனுக்கு கோவில் கட்டும் போது இப்படி முன் ஜென்மத்துல யானையினால தொந்தரவுனால யானை கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு
திரு ஆனை காவல் அப்படின்ட்டு அந்த கோவில் கெட்டாரு சொல்லுவாங்க. அந்த கர்ப்ப கிரகத்துல நீர் வந்துகிட்டே இருக்கும், நீர் சூழ அந்த சிவலிங்கம் இருக்கும். அதனால அது அப்பு ஸ்தலமாக, நீர் ஸ்தலமாக பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒண்ணா கருதப்படுது. அப்புறம் திருத்தவத்துறை, திருப்பாத்துறை, திருவெரும்பியூர், திருநெடுங்களம், திருக்காட்டுப்பள்ளி, திருவாலம்பொழில், திருப்பூந்துருத்தி, திருக்கண்டியூர், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருவெண்ணி, திருச்சக்கரப்பள்ளி, திருப்புள்ளமங்கை. ஏதோ புல்லுன்னா பறவை, இதுக்கு முன்னாடி ஒரு ஊர் அதே மாதிரி பேர்ல வந்தது. திருச்சேலூர், திருப்பாலைத்துறை, திருநல்லூர், திருக்கருகாவூர், திருவழிவடநல்லூர், திருப்பரிதி, நன்னியமம், திருப்பூவனூர், திருவாவூர், இப்படியெல்லாம். அதாவது ஒரு சின்ன குழந்தை, ஏற்கனவே கொஞ்சம் லிஸ்ட் சொல்லியிருக்கேன், எவ்வளவு ஊர்களுக்கு போயிருக்கு, எவ்வளவு கோவில்களை தரிசனம் பண்ணியிருக்கு, எப்ப எவ்வளவு ஜனங்களை சந்திச்சிருக்கோம். இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் ஓட்டு வாங்குறதுக்கு பாத யாத்திரை போறாங்க. அந்த குழந்தை அன்னைக்கு அந்த வயசுல எவ்வளவு இடங்கள் போய் எவ்வளவு ஜனங்களை பார்த்து மீண்டும் தாய் மதம் திருப்பி கொண்டு வந்துருக்கு பாருங்க. இப்படி ஒவ்வொரு திருப்பதிகளா போய் எல்லா இடங்கள்லயும் பகவான பாடி தொழுது ஜனங்களுக்கு ஆறுதல் கூறி தாய் மதம் திருப்பி நல்ல உபதேசங்கள் எல்லாம் பண்ணி அப்படியே திருநல்லூர் போய் திருவலஞ்சுழி அப்படிங்கிற ஊருக்கு வந்து சேர்ந்தது. பனிக்காலத்துல இருந்து இப்போ வேநீர் காலம் சித்திர வைகாசி வந்தது. இந்த திருவலஞ்சுழி ரமண மகரிஷியோட சம்பந்தப்பட்ட ஊரோன்னு எனக்கு ஒரு ஐயம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு எனக்கு. அது ரமண மகரிஷி வாழ்க்கையா இருக்கலாம். சரி. அப்புறம் திருவலஞ்சுழியில இருந்து திருப்பழையாறை. பழையாறைங்கிறது திரு ராஜராஜ சோழனுடைய அக்கா குந்தவை பிராட்டியார் வசிச்ச ஒரு ஊர்கள்ல ஒரு முக்கியமான ஊர். திருவாரை மேற்றளி, திருச்சத்தி முற்றம், இந்த மாதிரி தலங்களுக்கும் போய் பதிகம் பாடி பகவானை தரிசனம் பண்ணி அங்கிருந்து திருப்பட்டீஸ்வரத்துக்கு கிளம்பினார். அப்போ சித்திர வெயில், என்ன அக்கினி நட்சத்திரம் கொளுத்துது, பிள்ளை நடந்து வருது, நடந்து முத்து பல்லக்கு கொடுத்திருக்காரு, அதுல வருது. ஆனாலும் வெயில் கொடுமை. அதனால சிவபெருமான் பார்த்தாரு, அவருக்கு பொறுக்கல. அதாவது இந்த குரான்லயாக்குன்னு சொல்லுவாங்க, முகமது நபிக்கு தேவைப்பட்டதுன்னா உடனே கடவுள் ஒரு வசனத்தை இறக்கி வச்சிருவார். அந்த மாதிரி திருஞான சம்பந்தர் வாழ்க்கையில அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சிவபெருமான் உடனே வந்து ஏதாவது உதவி பண்ணிடுவார். அவர் சிவ கணத்துல ஒண்ணு அனுப்பி முத்து பந்தல் அது வந்து பிடிச்சது. பட்டீஸ்வர் தான் நீங்க வெயில இருக்கிறத பொறுக்க மாட்டாம இந்த நிழல் பந்தல அனுப்பி வச்சார் அப்படின்னு அந்த பூதம் சொல்லிச்சது. அப்புறம் அடியவர்கள் எல்லாம் அந்த பந்தல்ல தாங்கி எல்லாருமா சேர்ந்து திருப்பட்டீஸ்வரம் வந்து சேர்ந்தாங்க. அங்கேயும் பகவானை தொழுது ஸ்தோத்திரம் பண்ணார். அதுக்கப்புறம் அங்கே இருந்து கிளம்பி திருவாரை வடதளி, திருவிரும்பூளை, திருவரதை பெரும்பாழி, திருச்சேரை, திருநாளூர் மயானம், திருக்குடவாயில். குடவாயில்ங்கிறது இப்ப கிட்டத்தட்ட எங்க வந்துட்டாங்கன்னா கும்பகோணம் வந்துட்டாங்க, அந்த பக்கம் வந்துட்டாங்க, தஞ்சாவூர் வந்துட்டாங்க. திருநறையூர், தென் திருப்புத்தூர், திருச்சிவபுரம், திருக்குடமூக்கு, திருக்குடந்தை கீழ்குவட்டம், திருக்குடந்தை காரோணம். கும்பகோணத்தை இன்னொரு பேரு தான் திருக்குடந்தை. திருநாகேஸ்வரம், திருவிடை மருதூர். நான் நினைக்கிறேன் பூஜ்ய சுவாமிஜி இந்த கோவிலுக்கு தான் தேர் செய்து கொடுத்தார். ரொம்ப காலமா அந்த கோவில் தேர் ஓடாம இருந்தது. அப்புறம் பூஜ்ய சுவாமிஜி அங்க கோவில் கட்டுறதுக்கு தேர் ஒரு முதல்ல முக்கியமான தேர் ஒரு தேர் பண்ணாங்க.
அப்புறம் சின்ன தேர்கள், மற்ற தெய்வங்களுக்குள்ள தேவர்களும் பண்ணி கொடுத்தாங்க. இப்படி பூஜ்ய சுவாமிஜி மகாலிங்க சுவாமின்னு நினைக்கிறேன் அங்க இருக்கிற சுவாமி பேர். அதை வச்சுதான் பூஜ்ய சுவாமிஜி ஒரு பாடலும் பாடியிருக்காரு. சுவாமியுடைய பாடல்கள் ஒண்ணு மகாலிங்க விபோ அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. நீங்க அந்த கல்கத்தா சுவாமி கத்து தந்து நீங்க பாடியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாடல் இந்த திருவிடைமருதூர் சுவாமியை பத்தி சாமி எழுதின பாடல் தான். திருக்குறங்காடுதுறை முதலிய திருப்பதிகள் எல்லாம் வணங்கி அப்படியே திருவாவடுதுறை வந்து சேர்றார். திருவாவடுதுறை சைவ மடங்கள்ல ஒரு முக்கியமான மடம் இருக்கிற ஊர். ஏற்கனவே அதை ஒரு தடவை பார்த்துருக்குறோம். இப்பவும் அந்த மடம் திருமூலர் நினைவாக அந்த மரபுல வரக்கூடிய மடம் அது திருவாவடுதுறை மடம். திருமூலர் தான் அவங்களுக்கு குரு. அப்போ அங்க தங்கி இருந்தார். இப்படி இருக்கும்போது அப்பா பிள்ளைகிட்ட சொல்றாரு, மக்கா வேள்வி செய்யறதுக்கு, யாகம் செய்யறதுக்கு நாளாயிட்டது, அதுக்கு பொருள் எல்லாம் வேணும் அப்படின்ட்டு சொல்றார். அந்த திருநாவுக்கரசர் கோவிலுக்கு போய் பகவான் கிட்ட திருப்பதிகம் தமிழ் மாலை சாத்தினார். உடனே சிவபெருமானுடைய அருளால ஒரு பூதம் 1000 பொண்ணு கொண்ட ஒரு பொற்கிழிய பொன் மூட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பழைய காலத்துல அதை பொற்கிழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அங்க பலிபீடத்துக்கு மேல கொண்டு வச்சது. இது வந்து சிவபெருமான் உங்களுக்கு தர சொன்னார் அப்படின்னு அந்த பூதம் சிவகணம் சொல்லி திருஞான சம்பந்தரை வணங்கி அது போச்சது. சிவபெருமான திருவருளை வியந்து எல்லாரும் வணங்கி அந்த பொற்கிழியை எடுத்து அப்பாட்ட கொடுத்து அப்பாவை சீர்காழிக்கு அனுப்பி வச்சார், ஊருக்கு போய் யாகம் பண்றதுக்காக வேண்டி. அப்புறம் அவரு திருவாவடுதுறை அப்பாவை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு அவரு தன்னுடைய தீர்த்த யாத்திரையை தொடர்றார். திருவாவடுதுறையில இருந்து திருக்கோழம்பம், திரு வைகன்மாட கோயில், திருநல்லம், திருவழுந்தூர், திருத்துருத்தி, மூவலூர், திரு மயிலாடுதுறை. மயிலாடுதுறை இப்பவும் பிரபலமான ஒரு ஊர் தான். திருச்செம்பன்பள்ளி, திருவிழநகர், திருப்பரியலூர், திருவேட்டக்குடி, இந்த மாதிரி கோவில்கள் எல்லாம், திருத்தலங்கள் எல்லாம் போய் யாத்திரை பண்ணி எல்லா இடமும் தேவார பாடல்களும் பாடி அப்படியே தர்மபுரத்தை வந்து சேர்றார். தர்மபுரமும் சைவ மடங்கள் இருக்கக்கூடிய ஊர்கள்ல ஒண்ணு. தர்மபுரம் ஆதீனம் அப்படின்னு பிரபலமான மடம். இந்து தர்மத்தை காப்பாத்துறதுக்கு அந்த காலத்துல நிறைய வேலைகள் பண்ணியிருக்காங்க, இப்பவும் பண்றாங்க. இந்த தர்மபுரம் சுவாமிநாதன், லால்குடி சுவாமிநாதன், தர்மபுரம் சுவாமிநாதன் 2 பேர் உண்டு. 2 பேருமே தேவாரம் பாடினவங்க. ரொம்ப அருமையா தேவாரம் பாடி இது பண்ணிருக்காங்க. நமக்கு தேவாரம் கேட்டு பழகணும்னா இவங்களுடைய இதை கேட்கலாம். அந்த தர்மபுரம் தான் திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய அம்மையார் பிறந்த ஊர். எப்படி திருஞான சம்பந்தருக்கு அம்மையார் பிறந்த ஊர் திருநெனிப்பள்ளியோ, அது மாதிரி திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு அம்மையார் பிறந்த ஊரு தர்மபுரம். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். திருஞான சம்பந்தரோட கூடவே யாழ் வாசிச்சுட்டு வருகிறார் பாணர். அவரு திருஞான சம்பந்தத்தை எங்க அம்மா ஊருக்கு போவோம்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அங்க உள்ள பக்தர்கள் எல்லாம் வந்து எதிர்கொள்றாங்க. அப்போ திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சொல்றாரு, இவர் பாடின பாடல்களை எல்லாம் இந்த யாழில வாசிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படின்ட்டு சொன்னார். இதை கேட்ட உடனே அவருடைய சொந்தக்காரங்கெல்லாம் நீ மியூசிக் போட்டனாலதான் அவருக்கு பாட்டெல்லாம் இவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. இளையராஜா மியூசிக் போட்டனால தான் படம் ஓடிச்சது,
இல்ல ஏஆர் ரகுமான் மியூசிக் போட்டதால தான் வெள்ளி விஸ்வநாதன் மியூசிக் போட்டனால தான் கண்ணதாசன் பாட்டெல்லாம் பிரபலம் ஆச்சு. இந்த மாதிரி சொல்றது மாதிரி அவங்க தன்னுடைய சொந்தக்காரர், உறவினர், அதனால அவரை பாராட்டி அப்படி ஒரு இதை சொன்னாங்க. நீ மியூசிக் போட்டனாலதான் ஞானசம்பந்தர் பாட்டெல்லாம் ரொம்ப பிரபலமா இருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே திருதியிலகண்ட யாழ்ப்பாணருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டது. அவர் எவ்வளவு பெரிய மகான், அது பாட நம்முடைய யாழ்ல வாசிக்க கொடுத்து வச்சது நம்முடைய புண்ணியம், நம்முடைய உறவினர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அவருக்கு அதிர்ச்சி. உடனே ஞானசம்பந்தர்ட்ட வந்து, நீங்க ஒரு பதிகம் பாடுங்க, அது யாழ்ல வாசிக்க முடியாம இருக்கணும், அப்பதான் என் சொந்தக்காரங்க எல்லாம் புத்தி வரும், நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு அவங்களுக்கு உங்க அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர்ட்ட சொல்ல, ஞானசம்பந்தர் பேதுர் பெருகிடி அப்படிங்கிற ஒரு பதிகத்தை பாடுறார். அத யாழ்ப்பாணரால அவருடைய யாழில வாசிக்க முடியல. அப்புறம் அவரு என் சொந்தக்காரங்கிட்ட போய் இவரு பாட்டுக்கெல்லாம் நான் இசையமைக்கிறேன்னு என்னுடைய சொல்ல வச்ச என்னுடைய அகங்காரத்தை தூண்டுனது இந்த யாழ் தானே, இனிமேல் இந்த யாழை நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு தூக்கி போட்டு உடைக்க போனார். அதனால திருஞான சம்பந்தர் அவரை தடுத்து, இல்ல பகவானுடைய பெருமையை யாருதான் வாசிக்க முடியும், அதனால நீ வாசிக்க முடியலைங்கிறது நம்முடைய வாக்குக்கும் மனசுக்கெல்லாம் அடங்கக்கூடியவன் இல்லை, அவன் நம்முடைய யாழுக்கும் அடங்க மாட்டான், அதனால இதை கொண்டு எவ்வளவு வாசிக்க முடியுமோ அதை வாசிங்க அப்படின்னு சொல்லி அந்த யாழை திருப்பி அவர்கிட்ட கொடுத்து வாசிக்க சொன்னார். அவர் தன்னுடைய அப்பாவுக்கு பொற்கிழி வாங்கி கொடுக்க பாடின பாடல் தான் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உன் கடல் தொழுதெழுவேன், கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றில்லை எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையானே. அந்த பாடல் இவரு யாழில படிக்க முடியாதபடி அவரு பாடின பாடல் மாதர் மடப்பிடி அப்படின்னு தொடங்குற பாடல். அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் தருமபுரத்தை விட்டு திருநள்ளாறு, இன்னைக்கு சிவபெருமானுக்காக வேண்டி பிரபலமா இருக்க வேண்டிய ஒரு இடம், சனீஸ்வரனுக்காக வேண்டி பிரபலமா இருக்கு திருநள்ளாறு. அந்த திருத்தலம் போனார். அங்க போகமார்த்த பூன்முலையாள் அப்படின்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடுறார், பகவானை தொழுது ஆசீர் பெற்று. அப்புறம் திருச்சாத்தமங்கை கிளம்பினார். திருச்சாத்தமங்கை ஞாபகம் வருதா? திருநீலநக்க நாயனார் ஒரு கொஞ்சம் நம்ம இவர் திருஞான சம்பந்தர வாழ்க்கைக்கு முன்னாடிதான் அவருடைய வாழ்க்கை பார்த்தோம். அயவந்திநாதர் தொழும்போது வீட்டம்மா சிலந்தி பகவான் மேல விழ அதை ஊத அந்த கதை, அந்த திருநீலநக்க நாயனார பாக்குறார். அவருடைய கதையில பார்த்தோம், திருஞான சம்பந்தர் ஊருக்கு வந்தாரு, சந்திச்சாங்கன்னு. அங்க கொஞ்ச நாள் இருந்து பகவானை தொழுது அவருடைய வீட்டுக்கு போனார், சாப்பிட்டார். அங்க திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு அவரு வேள்வி குண்டத்துக்கு பக்கத்திலேயே தங்க இடம் கொடுத்தார் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்தோம், திருநீலநக்க நாயனார் கதையில பார்த்தோம். அங்க மறுபடியும் கோவிலுக்கு போய் அவரை புகழ்ந்து திருமலர் கொன்றைன்னு ஒரு திருப்பதிகம் பண்ணார். அதுல அவருடைய பெருமையும் பாடினார். அதை நாம
அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போதே பார்த்தோம். அதுக்கப்புறம் தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்தார். திருநாகை காரோணம், திருக்கீழ்வேளூர், இப்படி திருப்பதிகளை பகவான் தரிசனம் பண்ணி பதிகம் பாடி மக்களுக்கு தரிசனம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து தாய் மதம் திருப்பி அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது சிறு தொண்ட நாயனார், இவருடைய வரலாறு நாம இனிமேல் தான் பார்க்கணும். சிறு தொண்ட நாயனார் இவரை எதிர்கொள்றார். எங்க ஊருக்கு வாங்க, திருச்செங்காட்டங்குடி எங்க ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறார். அங்க கணபதீஸ்வரம் அப்படின்னு கோவில் இருக்கு. என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தா இவர்தான் பரஞ்சோதிங்கிற பெயர்ல பல்லவ ராஜாவுக்கு தளபதியா இருந்தவர். வாதாபி கொண்டான் அப்படின்னு நரசிம்ம பல்லவனுக்கு பேர் வர்றதுக்கு அதுல இருந்த தளபதியான பரஞ்சோதி தான் காரணம். அப்புறம் அவரு படை தொழில போர் இராணுவத்தில இருந்து விலகி சிவனடியாரா மாறிட்டார். அப்படி மாறின போது அவருடைய சைவ பக்தியினால அவருக்கு கிடைச்ச பேரு தான் சிறு தொண்டர். நான் அந்த கதை வரும்போது கூடுதல் பார்ப்போம். அங்க போய் கணபதீஸ்வரன் கோவில்ல போய் பைங்கோட்டு மலர் புன்னை அப்படிங்கிற பதிகம் பாடி அதுல நாயன்னார் பேரையும் பாடினார். செடிநுகரும் சாணர்களும் சிவரத்த சாக்கியரும் படிநுகரா தயருழப்பார்க்கு அருளாத பண்பினார் பொடிநுகரும் சிறு தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் வீட்டிருந்தான் கணபதீஸ்வரத்தானே அப்படின்னு திருநீலகண்ட. பாத்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு வரலாற்று ரீதியா முக்கியமான தகவல்கள். திருஞான சம்பந்தர் அவருடைய பாடல்ல இந்த நாயன்மார்களுடைய பேரை பாடுறார். இதெல்லாம் இவங்கெல்லாம் வரலாற்று மதிப்புள்ள வாழ்ந்த மனிதர்கள் அப்படிங்கிறதுக்கு திருஞான சம்பந்தர் நமக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. எல்லாரையும் போற இடத்துல எல்லாம் அந்த நாயன்மார்கள் பேரை வச்சு ஒரு பாட்டை பாடிடுறார். அவங்களால தொழப்பட்ட சிவபெருமானின்னு பாடிடுறார், அல்லது அவங்களுக்காக வேண்டி இருக்கிற சிவபெருமானின்னு பாடிடுறார். கொஞ்ச நாள் அங்க சிறு தொண்டரோட தங்கி இருந்து பாருங்க, திருஞான சம்பந்தர் ஜாதி பேதம் எல்லாம் பார்த்தது மாதிரி தெரியல. எல்லாரும் அவரோட சேர்ந்தே வாழ்ந்தாங்க. ஜாதி பிரச்சனைகள் அவருடைய காலத்துல அவ்வளவு ஓங்கி இல்லை அப்படிங்கிறது பாக்குறோம். அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு திருமருகல் அப்படிங்கிற ஊருக்கு போகிறார். திருமருகல்ல அந்த கோவிலுக்கு பக்கத்துல ஒரு மடம் இருந்தது. அங்க ஒரு சம்பவம், திருஞான சம்பந்தருடைய அற்புதங்கள்ல அடுத்து ஒரு அற்புதம். ஒரு 5 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். வைப்பூர்னு ஒரு ஊரு. அந்த வைப்பூர்ல தாமன் அப்படின்னு ஒரு வணிகன் இருந்தார், பிசினஸ் மேன். அவருக்கு 7 பெண்கள். அவருக்கு ஒரு மருமகனும் இருந்தார். இந்த தாமன் என்ன பண்ணா, மருமகன் கிட்ட என் மூத்த பொண்ணு உனக்குதான் மக்கா அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் நல்ல துட்டு கிடைக்கக்கூடிய சம்பந்தம் வரும், உடனே அவங்களுக்கு கட்டி கொடுத்துருவார். முதல் பொண்ண கட்டி கொடுக்குறேன்னு சொன்னவரு நல்ல பணம் வந்ததுன்னு இன்னொரு ஆளு கட்டி கொடுத்துட்டாரு. 2வது பொண்ணு, 3வது பொண்ணு, 4வது பொண்ணு, இப்படி ஒவ்வொரு பொண்ணையும் வேற வேற ஆட்களுக்கு கட்டி கொடுத்தாரு. மருமகனுக்கு கட்டி கொடுக்கல. மருமகனை கட்டி கொடுக்கல கூட பரவாயில்ல, உனக்கு தான் 2வது பொண்ணை தரேன், உனக்கு தான் 3வது பொண்ணை தரேன், இப்படி சொல்லி ஏமாத்தி பண்ணிட்டு இருந்தார். இது இந்த கடைக்குட்டி பொண்ணுக்கு பொறுக்கல. அப்பா ஒரு தடவை ஏமாத்தலாம், 2 தடவை ஏமாத்தலாம்,
ஏதோ சூழ்நிலை காரணமா ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கல, 2 பொண்ணை கட்டி கொடுக்கல, ஒவ்வொரு பொண்ணையும் மாமனுக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சது, மனசு தாங்காம என்ன எங்க அப்பா வேற ஒரு ஆளு கட்டி கொடுக்கணும்னு நான் ஒன்ன கட்டிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த மருமகனோட ஊரை விட்டு ஓடி வந்துட்டு. இவங்க ஊரை விட்டு ஓடி எங்க வராங்கன்னா திருமருகல் வராங்க. அங்க இந்த மடத்துல வந்து தங்குறாங்க. அப்பாவுக்கு கண்ணு காணாம எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைச்சு திருமருகல் ஊருக்கு வந்து மடத்துல தங்குறாங்க. ராத்திரி அங்க படுக்கும்போது பழைய காலம், விஷ ஜந்துக்கள் எல்லாம் சுதந்திரமா நடமாடுற காலம் அது. இந்த மாப்பிள்ளைய பாம்பு கடிச்சு அவர் இறந்துடுறாரு. இந்த பொண்ணு கதறுது. கடைசியில அது சிவபெருமான பார்த்து பிரார்த்தனை பண்ணுது. இப்படி இந்த பொண்ணு கதறி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா சாமி கும்பிட வராரு திருஞான சம்பந்தர். அவரு விஷயத்த கேள்விப்படுறார், என்ன அதுன்னு விசாரிக்கிறார். இது கேட்ட உடனே இந்த பொண்ணு விவரத்தை சொல்லுது. உடனே திருஞான சம்பந்தர் சிவபெருமான நினைச்சு சடையாய் எனுமால் அப்படிங்கிற தொடங்குற திருப்பதியத்தை பாடினார். அந்த பாடல்னால அந்த வணிகன் உயிர் பெற்று எழுந்தான். சில ஆட்கள் சிலுவையில அரைஞ்சு செத்து போனாங்க, அல்லது யாரையாவது எழுப்புறது மாதிரி கதையெல்லாம் அடிப்பாங்க, கட்டுக்கதை அடிப்பாங்க. திருஞான சம்பந்தருக்கு பட்டியலுக்கு மேல பட்டியல், அற்புதத்துக்கு மேல அற்புதம் வரப்போகுது. இது அதுல ஒண்ணு, இன்னும் வரப்போகுது, முடியல. நமக்கு இன்னைக்கு நேரம் நிறைவு பெற்றதுனால நாம இந்த கதையோடு இன்னைக்கு நிறுத்த போறோம். அப்புறம் அந்த பொண்ணைக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு அவர்களை வழி அனுப்பி வச்சார் திருஞான சம்பந்தர். அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளஞ்சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவரானினம், வீழ தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயதீர்கவே. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். ஹரி ஓம். शुभरात्रि.